தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணும் மையங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு பற்றி தற்போது தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணும் மையங்களில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி தேர்தல் அதிகாரி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றதை அடுத்து வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. இந்நிலையில் தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணும் மையங்களில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி தேர்தல் அதிகாரி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். தமிழகத்தில் 39 மக்களவை தொகுதியில் பதிவான வாக்குகள் அடங்கிய வாக்கு எண்ணிக்கை இயந்திரங்கள் அனைத்தும் 39 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மக்களவை தொகுதிக்கும் ஒரு வாக்கு எண்ணும் மையம் என்ற அடிப்படையில் 39 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் தொடர்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இதில் மிகவும் முக்கியமாக வாக்கு எண்ணிக்கை மையங்களில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது, சிசிடிவி கேமராக்கள் எந்த அளவுக்கு அமைக்கப்பட்டுள்ளது, 3 அடுக்கு பாதுகாப்பில் எந்த அளவுக்கு காவல்துறையினர் ஈடுபடுத்தினர் என்பது தொடர்பாக மிகவும் விரிவாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை நடத்தி மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகப்படுத்துவது தொடர்பாக பல்வேறு அறிவுறுத்தல்களையும் வழங்கினார். தங்கள் விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.